அனைவருக்கும் வணக்கம். இந்த பகுதியில் நம்ம பார்க்க போறது என்னன்னு கேட்டீங்கன்னா, ரிஷபராசிக்காரங்களை திருமணம் செஞ்சவங்க இல்லாட்டி ரிஷபராசிக்காரங்களை காதல் பண்ணிட்டு இருக்கிறவங்க, அவங்கள கல்யாணம் பண்ணிக்க போறவங்க வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன விஷயங்களை வந்து ரொம்ப தெளிமையா தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கறத பத்தி இந்த பகுதியில் நம்ம பார்க்க போறோம். அதனால இந்த பகுதி வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் முழுசா தெரிஞ்சுக்கோங்க. ரிஷபராசிக்காரர்கள் வந்து பாத்தீங்கன்னா, அதாவது எல்லா விஷயத்த தவிர இந்த காதல், திருமணம் இந்த மாதிரி விஷயத்துக்கு வந்துட்டாங்கன்னா அவங்களோட ஆக்டிவிட்டி வந்து பாத்தீங்கன்னா ஒரு குழந்தை மாதிரி இருக்கும். அவங்களுடைய செயல்பாடுகள் எல்லாமே ஒரு குழந்தை மாதிரி தான் வெளிப்படுத்துவாங்க அவங்களோட பார்ட்னர் கிட்ட மட்டும். அதனால வந்து பாத்தீங்கன்னா அவங்க பார்ட்னர் வந்து அவங்களுக்கு எப்பயுமே உண்மையா இருக்கும்னு நினைப்பாங்க. அப்படி உண்மையா இல்லைன்னா அவங்களோட மனசு வந்து பாத்தீங்கன்னா உடனே உடஞ்சி வெறுத்தும் போயிடுவாங்க. இவங்க வந்து பாத்தீங்கன்னா எதுவா இருந்தாலும் தங்க பார்ட்னர் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா மறைக்காம அதை அப்படியே வந்து வெளிப்படுத்த நினைப்பாங்க. ஏதாவது ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா சொல்லாம விட்டா கூட அவங்களால தூங்கவே முடியாது. அதே போலதான் அவங்களோட பார்ட்னரும் தாங்கிட்ட இருக்கணும்னு நினைப்பாங்க. அதாவது அவங்க பார்ட்னரா வரவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு விஷயத்தையும் தாங்கிட்ட மறைக்க கூடாது, எல்லா விஷயத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா உண்மையா வெளிப்படுத்தணும்னு நினைப்பாங்க. இந்த ரிஷபராசிக்காரங்களை பொறுத்தளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்கிட்டையுமே ரொம்ப சீக்கிரமா பழகிடுவாங்க. காரணம் ஏன்னு கேட்டீங்கன்னா இவங்க யாருக்கிட்டையுமே எதையுமே மறைக்கவும் மாட்டாங்க. அதே போலதான் இவங்களோட வாழ்க்கை துணையும் வந்து பாத்தீங்கன்னா இருக்கணும்னு இவங்க நினைப்பாங்க. அதனால நீங்க வந்து பாத்தீங்கன்னா இவங்களை வந்து சரியா நீங்க புரிஞ்சுக்கிட்டு நீங்க நடந்தீங்கன்னா உங்க வாழ்க்கை வந்து ரொம்ப நல்லா இருக்கும். இவங்க கிட்ட வந்து எக்காரணத்தை கூட எதையும் மறைக்காதீங்க. இவங்களோட கேரக்டர் வந்து பாத்தீங்கன்னா மத்தவங்களுக்கு எப்படி இருக்கோ இல்லையோ, ஆனா உங்ககிட்ட வந்து ஒரு குழந்தை மாதிரி நடந்துப்பாங்க. ஒரு குழந்தை எப்படி ஹேண்டில் பண்றீங்களோ அந்த மாதிரி ரிஷபராசிக்காரங்களை நீங்க ஹேண்டில் பண்ணீங்கன்னா உங்க வாழ்க்கை வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவும் சந்தோஷமா போயிட்டு இருக்கும். அதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை.